இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறோம். இந்த தேர்தல் டிவிகேக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. மற்ற கட்சிகள் வேணால் அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம். ஆனால் களம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்தவித வரவேற்பையும் பெறவில்லை என்பதுதான் உண்மை. கூப்பிடலன்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா? சரி, ரைட். அப்படின்னா கூப்பிடாம இருக்கிறது நல்லது. எங்களுக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம். என்னங்க அவங்க சொல்லிட்டு அழைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அழைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதையில ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களோட அரசியல் எதிரி திமுக. திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும். ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி அமைக்கணும். அந்த பாதையில நாங்க தெளிவா சென்றுட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது நாங்க கடந்து போறோம். எங்களோட திமுக என்ன மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் மக்கள்கிட்ட முன்னிறுத்தி அவங்கள வீழ்த்த போறோம். சார், கடந்த முறை திமுகல இதே மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வாங்கினா அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இதே மாதிரி வாங்குறீங்க, உங்க பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு கண் துடைப்பு கிடையாது. தலைவர் நேரடியாக இதை வந்து கண்காணிப்பார். அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. அதனால இது மட்டும் இல்லை, இது 5 மண்டலங்கள் மட்டும் இல்லை, அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்ன வித்தியாசம் நாங்க வந்து செய்வோம்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்ல. பாருங்க எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யும் என்பதை. முதலமைச்சர் பெறப்பட்ட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதோட நிலைப்பாடுகள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்க கேட்டு சொல்லுங்க. எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உண்மை எங்களுக்கு தெரியல. நீங்க தான் பத்திரிகையாளர். நீங்க முதலமைச்சரை வந்து கேட்க முடிஞ்சதுன்னா, அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் பத்திரிகையாளரை சந்திக்க அவர் துணிவு இருந்ததுன்னா நீங்க கேட்டு சொல்லுங்க. கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போகுது, எதிர்பாராத கூட்டணி வரப்போகுது. நீங்க இன்னவரை எது கூட்டணி வந்த மாதிரி தெரியல. நாம் தமிழர் மாதிரி தனியா களம் காண போறீங்களா? ஏன்னா கூட்டணியே இல்லையே உங்களுக்கு யாருமே. பலம் கம்மியா இருக்கா? இல்ல, எங்களோட நிலைப்பாடுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். கூட்டணி குறித்து எங்கள் தலைமையில் எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்று கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டிலே தலைவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது எங்க கொள்கை சார்ந்த முடிவு. மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடிவு. ஊழல் கட்சின்னு மேடையில வந்து விஜய் பேசினாரு. ஆனா அந்த அதிமுக வந்து முக்கிய அமைச்சர்களா இருந்த பலர் இன்னைக்கு கட்சியில வந்து இருந்திருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் இப்ப புனிதர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் கேட்கிற சரின்னு இல்ல, நீங்க கேட்கப்பட்டு யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, திமுக இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அவங்களோட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. தலைவர் வந்து அந்த கடந்த நிகழ்ச்சியை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்க நிலைமை. எந்த தலைவர் ஆட்சியில யாரும் ஊழல் செய்வதற்கு எந்த துணிவும் இருக்காது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் அப்டேட் பாத்தீங்கன்னா இல்ல, நான் பார்க்கல. உண்மையா இந்த காலையில இருந்து இங்க இருக்கேன். நான் அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்றேன். ஆட்சி அமைக்க போறோம் பாருங்க, டஃப் இல்ல. மக்களோட முழு ஆதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிகளுக்கு தலைவர் தலைமையில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம். அது ஏன் சொல்றேன்னா மக்கள் உண்மையாலுமே ஒரு மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும். இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போய் எப்போ ஒரு மாற்றம் வராதா, ஒரு தலைவர் எங்களை காக்க வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், நம்ம இந்த தேர்தல் பாருங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி ஏற்படுத்தும். காங்கிரஸ்ல இன்னும் பல தலைவர்கள் வந்து தாவே பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி இன்னும் தொடருமா இல்ல அது ஒற்றுமை? நீங்க கேட்டு சொல்லுங்க, அவங்களை கேட்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் பிரஸ்ல இன்னும் லிங்க்ல இருக்காங்கன்னா அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. அது நடக்கிறப்ப தெரியும். தேர்தல் அறிக்கையை தவிர இது எல்லாத்தையும் கேட்குறீங்க. விஜய் அவர்களுடைய தந்தை வந்து காங்கிரஸ்ல வந்து அதிகாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. கட்சியில எந்த இல்லை. அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து பல முறை மறுப்பு தெரிவிச்சாங்க. மாநிலத்தில் செல்வப்பிரதே மறுப்பு தெரிவிச்சாரு.
திமுகவினரே காங்கிரஸ் பல பேர் பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன் நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து அவங்க அப்பா எல்லாரும் கூட்டுறாங்க அந்த நிலைமை ஏன் இருக்குது? தேசிய கட்சி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அப்பா அவர்கள் கூறியது அவரின் கருத்து. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை நம்ம இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான் திரும்பவும் சொல்ல, நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்றேன். கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தலைமையில் நடக்கும். சார், இப்போ உங்க தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளா அப்படியே போயிட்டே இருக்கு. NDTV-ல ஆஃப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி அது? அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். சார், இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்போ சார்? அதுக்கு இதற்கான ஒரு குழு, தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கலந்து ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். கருத்து கணிப்புகள்லாம் பாக்குறீங்களா? கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா பாருங்க. உண்மையான கருத்து மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, சொல்லுவாங்க. வேட்பாளர்கள்லாம் தயாரா சார்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.